Welcome back to my channel. For TNEA 2024 ஓட admission 100% complete ஆயிருச்சு. But 100% complete ஆன பிறகு மொத்தம் இருந்த காலேजेस பாத்தீங்கன்னா 433 காலேजेस. So இந்த 433 காலேजेसல வந்து இந்த தடவை இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு கவுன்சிலிங்ல இருந்த சீட்ஸ் பார்த்தோம்னா 1,79,950 சீட் இருந்தது. அது சீட்னு சொல்லி ஃபில் ஆனது பாத்தீங்கன்னா 1,39,028 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. பெர்சன்டேஜ் சொல்லி ஓவரால் பெர்சன்டேஜ் சொல்லி பார்த்தோம்னா 72.81% ஃபில் ஆயிருக்கு. இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா போன வருஷத்தோட வந்து இந்த வருஷம் வந்து நிறைய இதா இருக்கு. இதுல வந்து மொத்தம் 433 காலேजेसல வந்து ஒரு 174 காலேजेस வந்து என்ன செஞ்சாங்க 75% மேல ஃபில் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஏன் இந்த தடவை 75% வந்து 174 காலேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க நிறைய வந்து கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் வந்து நிறைய காலேஜஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்னால வந்து நிறைய இதாயிருச்சு. ஸோ அதே மாதிரி 7.5 சொல்லி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 433 காலேஜ்லயும் வந்து என்னது 7.5 கோட்டா வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சு. நார்மலா பார்த்தோம்னா 75% மேல வந்து எல்லா காலேஜும் என்ன செஞ்சுட்டாங்க 7.5 கோட்டா ஃபுல்லா இருக்கு. ஸோ மொத்தம் ஓவரால் வந்து நம்ம காலேஜ்னு சொல்லி பார்த்தோம்னா ஆவரேஜ் பையனோட மார்க்னு பார்த்தோம்னா ஒரு 433 காலேஜில் வந்து 145% மார்க் வந்து கொஞ்சம் ஆவரேஜா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த தடவை வந்து நல்லா ரொம்ப கிளவரா வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கு, என்பிஏனா என்னன்னு தெரிஞ்சிருக்கு, நாக்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு, என்ஏஆர்எஃப்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் பண்ண காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பண்ண காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாக், என்பிஏ, என்ஏஆர்எஃப், ரிசர்ச் இது இருக்கிற காலேஜ் தான் வந்து நிறைய ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. நார்மலாக வந்து எப்பவும் போல வந்து நம்ம எல்லாருமே சொல்ற மாதிரி அந்த டாப் காலேஜஸ்ன்னு சொல்லி ஒரு 50 காலேஜஸ் நம்ம எப்பவுமே சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி எல்லா ஜோன்லயும், திருச்சி எல்லா ஜோன்ல சொல்ற காலேஜஸ்லாம் அவங்க எல்லாமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஈவன் வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஸோ இதுல வந்து ஒரு சில காலேஜஸ் வந்து 100% சீட்லாம் ஃபுல்லா இருக்கு. பட் அவங்க வந்து ஒரு 5-6 காலேஜஸ் வந்து ரவுண்ட் 3ல வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2ல வந்து ஒரு சுமாரா ஒரு அட்மிஷன் கம்மியா போட்டு ரவுண்ட் 3ல வந்து அவங்க அட்மிஷன் பண்ணிருக்காங்க. பட் எனிஹா வந்து நம்ம நம்பர் தான் நம்மளுக்கு பேச போகுது. நம்பர்னு சொன்னோம்னா நிறைய காலேஜஸ் வந்து கடைசி நேரத்தில் வந்து தேர்ட் ரவுண்ட்ல நிறைய சீட் ஃபில் பண்ணி 100% சீட் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ எனிஹா அவங்க வந்து தேர்ட் ரவுண்ட்லயோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எப்படி பண்ணாலும் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க 100% சீட் ஃபில் பண்ணது வந்து நம்ம கண்டிப்பா வந்து நம்ம கங்க்ராச்சுலேஷன் பண்ணி தான் ஆகணும். மொத்தம் 100% ஃபுல்லான காலேஜஸ் பார்த்தீங்கன்னா 15 காலேஜஸ். அதுல வந்து இன்னும் நிறைய காலேஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து 75% மேல பார்த்தீங்கன்னா 74 காலேஜ் நம்ம கால்குலேட் பண்ணலாம். 74 காலேஜ்னா வந்து இது ஒரு 100%ல வந்து இதை ஒரு மைனஸ் பண்ணிட்டு வைங்க. இது 74 மைனஸ் பண்ணாலும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 60 காலேஜஸ் வந்து என்ன செஞ்சிருக்காங்க 95% மேல பண்ணிருக்காங்க. 95% என்ன 95 to 99. ஏன்னா நிறைய காலேஜஸ் வந்து ஒரு சீட்டு 2 சீட்டு ஃபில் பண்ணனால வந்து மேபி அது எஸ்சி டு எஸ்சி சீட்டா இருந்திருக்கலாம், மேபி ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல இந்த மாதிரி 1-2 சீட் ஃபில் பண்ணனால நிறைய காலேஜஸ் வந்து 100% மிஸ் பண்ணாங்க. பட் அதுவும் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அந்த காலேஜஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30-35 காலேஜஸ்லாம் வந்து 100% அதை மேபி ஒரு சீட் 2 சீட்லாம் ஃபில் பண்ணாலும் அவங்க தே ஆர் கேப்பபிள் ஃபார் த 100% சீட்ஸ். ஸோ 90% பார்த்தோம்னா வந்து ஒரு 120 காலேஜஸ் பார்த்தீங்கன்னா 90% சீட் ஃபில் பண்ணியிருக்காங்க இந்த தடவை. இது பெரிய அச்சீவ்மெண்ட். 90%க்கு மேல ஒரு காலேஜ் சீட் ஃபில் பண்ணாங்கன்னா பெரிய விஷயம் தான். அதே மாதிரி ஒரு 177 காலேஜஸ் நம்ம பார்த்தோம்னா 80% மேல பண்ணியிருக்காங்க. சரி 198 காலேஜஸ் ஆல்மோஸ்ட் 200 காலேஜஸ்ல வந்து அவங்களோட அட்மிஷன் வந்து 75% மேல இருக்கு. 75% மேல எந்த காலேஜ் பண்ணாலும் they are good. ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி காலேஜ்னு பார்த்தோம்னா 198 காலேஜஸ் பண்ணிருக்காங்க. இது ரியலி குட் சைன். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் பார்க்கும்போது எப்பவும் போல வந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அட்டானமஸ் காலேஜுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க. ஸோ அட்டானமஸ் காலேஜ்னு அவங்க பண்ணோம்னா இந்த தடவை வந்து 152 காலேஜஸ் அட்டானமஸ் இருந்தது. அந்த காலேஜில் வந்து மொத்தம் 91,171 சீட் இருந்தது. 81,389 சீட் ஃபுல்லாச்சு. பெர்சன்டேஜ் சொல்லி பார்த்தோம்னா 89% பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து அட்டானமஸ் காலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க.
ஏன்னா அட்டானமஸ் காலேஜ் வந்து உண்மையிலேயே அட்டானமஸ் அவங்க வந்து என்னது குவாலிட்டி வைஸ் NBA, NIRF, NAC இது எல்லாமே ரிசர்ச் சென்டர் இது எல்லாமே இருந்து ஸ்டூடெண்ட் ரிசர்ச் பண்ணதும் மெயினா ஒரு காரணம். அதே மாதிரி வந்து ஒரு சில காலேஜஸ் வந்து நீங்க அட்டானமஸ் காலேஜஸ் இருந்தா 100% வந்து நீங்க பாஸ் ஆயிருவீங்கன்னு சொல்லி ஒரு சில காலேஜ் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஒரு மிட்டுக்கும் கீழே இருக்க காலேஜஸ் அட்டானமஸ் வாங்கின காலேஜ் எல்லாம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா நாங்க அட்டானமஸ் இருக்கோம், நீங்க இங்க வந்தீங்கன்னா பாஸ் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லா. பட் எனிஹாவ் அவங்க வந்து 89.27% ஃபில் பண்ணது வந்து ரியலி குட். அதே மாதிரி நான் அட்டானமஸ் காலேஜ் வந்து 281 காலேஜஸ். அந்த காலேஜ்ல சீட் பார்த்தோம்னா 88,779 சீட்டு. நல்லா பாருங்க, அட்டானமஸ் காலேஜ்ல 152 காலேஜ்ல 91,171 சீட்டு. ஆனா நான் அட்டானமஸ் காலேஜ்ல 281 காலேஜ்ல பாத்தீங்கன்னா சீட் பார்த்தா 88,779. ஏன்னா நிறைய நான் அட்டானமஸ் காலேஜஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய இன்டேக்கை ரொம்ப குறைச்சிட்டாங்க. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில் இந்த மாதிரி வந்து முதல்ல வந்து 3 செக்ஷன் வச்சவங்க 2 செக்ஷன் வச்சாங்க, ஒரு செக்ஷன் வச்சாங்க, 30 இன்டேக் இந்த மாதிரி நிறைய 281 காலேஜஸ் பாத்தீங்கன்னா சீட்டே வந்து அவங்க சரண்டர் பண்ணிருக்காங்க. 88,779 சீட்டு தான். அதுலயும் பாத்தீங்கன்னா 49,639 சீட்டு தான் ஃபுல் ஆயிருக்கு. பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 55% தான் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் அட்டானமஸ் காலேஜ் வந்து தே ஷுட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரிசர்ச், NBA, NAC இது எல்லாமே வந்து ஃபியூச்சர்ல வந்து நீங்க வந்து எதுவுமே வந்து NAC, NBA, NIRF இல்லாமலாம் சர்வே ஆகிற கஷ்டம். இப்போ நவடே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கிளவரா ஆயிட்டாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸே வந்து இப்போ எல்லா நம்ம ஒரு கேரியர் கன்சல்டண்டா இருக்கும், ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கும். இப்படிலாம் இருக்கும்போது வந்து நம்ம ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா தே ஆர் வெரி ஸ்டடி. ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. எனக்கு அட்டானமஸ் காலேஜ் வேணும், NBA இருக்கணும், NIRF இருக்கணும், அட்லீஸ்ட் NACஆவது இருக்கணும். இது எல்லாம் பார்த்து தான் அவங்க காலேஜ் சூஸ் பண்றாங்க. ஸோ இந்த கிரிட்டீரியா இல்லாத காலேஜஸ் கண்டிப்பா வந்து யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் குவாலிட்டி. குவாலிட்டி ஒண்ணுதான் வந்து பேசும். அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் அண்ட் காலேஜஸ் ப்ரிஃபரன்ஸ் சொல்லி பார்த்தோம்னா மொத்தம் வந்து எப்பவும் போல வந்து கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் தான் என்ன செஞ்சிருக்காங்க. ஒன்ஸ் அகைன் வந்து கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் தான் வந்து இந்த தடவை எவ்வளவு ஃபுல்லா இருக்குன்னா 84,576 மொத்தம் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் சீட் இருந்தது. 70,000 சீட் வந்து கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் ஃபுல்லா இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 83.54% வந்து என்னது கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் தான் ஃபுல்லா இருக்கு. அடுத்தது வந்து இசி 26,554 சீட் வந்து செகண்ட் சாய்ஸ் வந்து 20,489 சீட்டு. ரெண்டாவது வந்து இசி வந்து இந்த தடவை வந்து முதல் ரவுண்ட்ல மட்டும் தான் கம்ப்யூட்டர் சென்டர் இருந்தது. பட் செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா எதுல இருந்ததுன்னா இசியில இருந்தது. அதே மாதிரி ட்ரிபிள் பாத்தீங்கன்னா மொத்தம் 15,000 சீட்டு. இந்த 15,395 சீட்ல வந்து 9,520 சீட்டு. ஏன்னா ட்ரிபிள் வந்து சம்மோர் எல்லாம் திங்க் பண்ணாங்க ட்ரிபிள்க்கு அட்மிஷன் வராதுன்னு. பட் வந்து இ வெஹிக்கிளோட ரெவல்யூஷன், ரெனியூவபிள் எனர்ஜி ஃபியூச்சர்ல வரும்னு ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரிபிளையும் இந்த தடவை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவல் பாத்தீங்கன்னா 61% ஃபுல் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து எல்லாருமே எதிர்பார்த்தாங்க மெக்கானிக்கல் வந்து இந்த தடவை பெரிய அட்மிஷன் இருக்காதுன்னு. பட் வந்து மெக்கானிக்கலுக்கும் வந்து மொத்தம் 18,846 சீட் இருந்தது. ஆல்மோஸ்ட் வந்து 10,075 சீட் வந்து மெக்கானிக்கல் வந்து ஃபுல் ஆச்சு. பட் மெக்கானிக்கல் ஃபுல் ஆனது எல்லாமே பார்த்தோம்னா வந்து ஒரு பெரிய காலேஜஸ் தான் ஃபுல் ஆனது. 100% சீட் ஃபுல் ஆனது பார்த்தோம்னா வந்து 100% எந்தெந்த காலேஜில் 100% அட்மிஷன் ஆயிருக்கோ அந்த காலேஜ்லாம் என்னது ஆப்வியஸ்லி வந்து 100% சீட் ஃபுல்லா இருக்கும். பட் இது கவுன்சிலிங்ல. பட் உண்மையிலே பாத்தீங்கன்னா அவங்க நார்மல் 65% தான் கவுன்சிலிங் வந்திருக்கும், 35% மேனேஜ்மெண்ட் வந்திருக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து மெக்கானிக்கல் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் ஃபுல்லா இருந்திருக்கும். பட் எனிஹா 10,000 பேர் வந்து மெக்கானிக்கல் எடுத்தது ஒரு நல்ல ஒரு புத்திசாலித்தனமான முடிவு. அது பெரிய காலேஜா இருக்கு. அதாவது ஆவரேஜ் அண்ட் பிலோ ஆவரேஜ் காலேஜ் எல்லாம் வந்து மெக்கானிக்கல் வந்து அவங்க 50% அட்மிஷன் போறதுக்கே ரொம்ப திணறி இருக்காங்க. அதே மாதிரி சிவில் சென்ட்ரிக் பாத்தீங்கன்னா மொத்தம் 10,772 சீட்டு. நியர் அபவுட் அவங்களும் 50% ஒரு 5,140 சீட்டு வந்து சிவில் சென்ட்ரிக் கோர்சஸ் ஃபுல்லா இருக்கு. அப்படின்னா ஒரு 47% வந்து என்னது சிவிலுக்கும் ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க.
ஓவராலா வந்து மிக்ஸ்டு சொல்லி எல்லாருமே பண்ணியிருக்கும் போது எல்லா ஜோன் எல்லா காலேஜஸ்லயும் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் தான் ரூல் பண்ணிச்சு. அண்ட் கவர்மெண்ட் அண்ட் டாப் காலேஜஸ்ல வந்து மெக்கானிக்கல் அண்ட் சிவிலையும் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல சைன். அதே மாதிரி பார்த்தோம்னா எப்பவும் போல வந்து சென்னை தான் வந்து எப்பவும் இருக்கும். பட் இந்த தடவை கோயம்புத்தூர் ஜோன்ல வந்து நிறைய ப்ரிஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து 82% வந்து கோயம்புத்தூர் ஜோனை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. அட்மிஷன் பெர்சன்டேஜ் இதாக இருக்கு இருக்கிற சீட்டுக்கும் அவங்க எடுத்த சீட்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது. அடுத்தது ஆப்வியஸ்லி சென்னை தான். சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு 73 சீட் பெர்சன்டேஜ் ஃபுல்லாக இருக்கு. மதுரை அண்ட் சவுத்தை கனெக்ட் பண்ணோம்னா ஒரு 66% ஃபுல்லாக இருக்கு. அதே மாதிரி திருச்சி சென்ட்ரல் ஜோன் சொல்லி திருச்சியில் பார்த்தோம்னா அது ஒரு 65% ஆயிருக்கு. அண்ட் டவுன் சவுத்தில் வந்து 53 ஆல்மோஸ்ட் 54% வந்து என்ன ஆயிருக்கு டவுன் சவுத்தில் ஃபுல்லாக இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி எல்லா இடத்துலையும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் நிறையா இருக்காங்க. பட் வந்து அட்மிஷன் சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 25%க்கு மேலே பார்த்தீங்கன்னா 369 காலேஜ் வந்து 25%க்கு மேலே சீட் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். இது நல்ல விஷயமோட 25%க்கு கீழே இருக்க காலேஜ் வந்து ஒரு 64 காலேஜ் இருக்காங்க. தே ஷுட் திங்க் தேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அட்மிஷன் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா மெயினா வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 64 காலேஜே வந்து ஏன் பண்ணிருக்காங்கன்னா they didn't get the NAC, they didn't get the MBA, they didn't get the research. எதுவுமே இல்லாம வந்து மேபி அது நிறைய காலேஜஸ் பழைய காலேஜஸா இருந்திருக்கு. பட் இருந்தாலும் வந்து அவங்க வந்து மாடர்ன் வந்து அப்டேட்டுக்கு ஆகவே இல்லை. இது நிறைய பழைய காலேஜஸ் 20 இயர்ஸ்க்கு மேல இருக்கிற காலேஜஸ் இதுல இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ரிசர்ச் அண்ட் NAC NBA இதுல வந்து முதல்ல வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ்க்கு எல்லாமே பிளான் பண்ணா மட்டும்தான் வந்து ஸ்டூடெண்ட் வந்து அட்மிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல வருவான். இன்னும் பழைய நேம் வச்சுலாம் இனி சர்வே ஆகிறது ரொம்ப கஷ்டம். 25%க்கு மேல சீட் ஃபில் ஆன காலேஜஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் குவாலிட்டி, அதுதான் நம்மளால சொல்ல முடியும். இந்த வரை 25% வந்து 64 இருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து அது 0 ஆகணும் தான் என்னுடைய விருப்பம். ஸோ அதனால வந்து எல்லா காலேஜ் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் குவாலிட்டி. நீங்க குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி டு கம் எனிவேர். அதனால வந்து மை பெஸ்ட் விஷஸ் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் டு கெட் த காலேஜஸ். ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடீஸ் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ரிசர்ச். 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நீங்க வந்து ஒரு டிகிரி ஹோல்டரா வரக்கூடாது, ஒரு எஃபெக்டிவா இன்ஜினியரா வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இனி வந்து டீட்டெயிலா வந்து இன்னும் நிறைய ரிசர்ச் அனாலிசிஸ் பண்ணுவோம். அதுவரை என்னது லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.